கிடைக்கிற வாய்ப்பு இல்ல. அப்புறம் என்ஜிஓல வாலண்டியர் பை பேஷன் ஐ அம் கெஸ்டிங் நீங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா பிக் பாஸ் காமன் மேன் டே 5 இருக்கு பாத்தீங்களா, நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த 5 பொறுத்த வரைக்கும் டே 5 பொறுத்த வரைக்கும் 10 கண்டஸ்டன்ட் வந்தாங்க செலெக்ஷன் ப்ராசஸ்க்காக. அதுல 2 பேரை செலக்ட் பண்ணாங்க. நிறைய பேர் ஆன் ஹோல்ட்லயும் நிறைய பேரை ரிஜெக்டும் பண்ணாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 4 பேர் யார் வந்தாங்கன்றதை நம்ம தனி வீடியோவாக போட்டிருக்கோம், தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. 5ஆவதா 6ஆவதா யார் வந்தாங்கன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5ஆவதா ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்க பேர் ஷமா அப்படின்றது. அதே மாதிரி 6ஆவதா இவர் தான் வந்தார், இவரோட பேர் சுப்பிரமணி அப்படின்றது. சுப்பிரமணியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நர்வஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஃபியராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். உள்ளே போனால் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் முதல்ல வெளியே இருக்கும்போது பைட்டெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்த மாதிரி உள்ளே வந்துடுறாங்க. இந்த டே 5 பொறுத்த வரைக்கும் ஆரி ஹோஸ்ட் வேலையை பார்த்தாரு. மாயா இப்போ ஜட்ஜ் பொசிஷனுக்கு போய் உட்காந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மாயா டீமுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் தந்துட்டு இருக்காங்க. எனக்கு ஹோஸ்ட் பெருசாக பிடிக்கல, நடுவில் என்ன ஜட்ஜாவும் போடுங்கன்னு கேட்டிருப்பாங்க போல. அதனால ஒரு ஃபன்னா மாற்றிக்கிற மாதிரி, ஜட்ஜுன்றது ஒரு ஃபன்னான இடம் மாதிரி இவங்களுக்குள்ள அடிக்கடி மாற்றிக்கிறாங்க. ராஜு ஏற்கனவே ஹோஸ்ட் மாதிரி போனார், மாயா உட்காந்தாங்கல்ல. இன்னைக்கு ஆரியை அனுப்பி விட்டுட்டு மாயா ஜட்ஜ் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. அதாவது ஒரு விஷயத்த சொல்றீங்க, இவங்க 3 பேர் தான் ஜட்ஜஸ், இவங்க தான் ஹோஸ்ட்னு ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா அதையே உங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலன்னா எதுக்கு முன்கூட்டி அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்றீங்கன்றது தெரியல. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். இந்த ஷமான்ற பொண்ணை பொறுத்த வரைக்கும் துருன்னு பேசிட்டு இருக்காங்க. வந்ததுல இருந்து சூப்பராக பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் நான் பண்ண மாட்டேன், மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதுதான் என்னோட பிரச்சனை. இதை கொஞ்சம் பண்ணுவேன், திடீர்னு வேற ஒரு விஷயத்த பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபேமிலி ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா இருந்தது, இப்போ அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு எனக்கு எப்போவுமே லைஃப்பில் ஒரு சிச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு நான் இந்த இடத்துக்கு வரலாம்னு நினச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களை பற்றி இவங்க சூப்பராக சொல்லிட்டாங்க. ஐயோ, இந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டாலே, நம்மளும் சொல்லணுன்ற மாதிரி இந்த இடத்துல சுப்பிரமணி இருக்கார்ல, சட்டுன்னு ஆரம்பிக்கிறாரு. உங்கள் பேர் என்னன்னு சாதாரணமாக கேட்கும் போதே இவரை பற்றின எல்லா விஷயத்தையும் இவர் அடிக்கிட்டே வராரு. தமிழ் நல்லா பேசினாரு, இவரை பத்தின எல்லா விஷயத்தையும் அடிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது, எங்க பேர் தானே கேட்டோம், எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்ப வீட்லயே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணதா சொல்றீங்களான்ற மாதிரி கேட்கும் போது, இல்ல நான் நார்மலா தான் சொன்னேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய பெரிய கம்பெனி கூட எல்லாம் சேர்ந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை நான் நல்ல பொசிஷன்ல உட்கார வச்சிருக்கேன்ற மாதிரி முதல்ல இவரை பத்தி அப்படிதான் கேட்டோன்னே சர்ன்னு அதை பற்றிலாம் சொல்லும் போது நிறுத்த சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் சாதாரணமாக பேசுங்க, நாங்கள் அதெல்லாம் கேட்கவே இல்லையே, அதுக்குள்ளே சொல்கிறீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களான்னும் போது அப்படிலாம் இல்லை, நீங்கள் கேட்குறதுக்கே நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்கள் டேலண்ட்டை காட்டுங்கன்ற மாதிரி சொல்லும் போது ஷமாவும் என்ன காட்டணும் சொல்லுங்கன்னும் போது, எங்க உங்கள் டேலண்ட் எதாக இருந்தாலும் காட்டுங்க, இப்படி தான் நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனோன்னே நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா, நீங்களா எதாவது டேலண்ட்டை காட்டுங்கன்னு சொல்லும் போது அந்த ஷமான்ற பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, பெல்ட்டிலாம் இந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நீங்கள் உங்கள் டேலண்ட்டை காட்டுங்கன்ற மாதிரி இவர்கிட்ட கேட்கும் போது இவர் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. சரி, ஓகே, நீங்க 2 பேர் பேசி முடிவு பண்ணுங்க, உள்ள போறது நான் உள்ள போனதா கரெக்டா இருக்கும், நான் உள்ள போனதா கரெக்டா இருக்கும்ன்றத பேசி காட்டுங்கன்னும் போது இவங்களுக்குள்ள பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நான் உள்ள போனா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு நிறைய பேசுறாங்க, அதாவது நான் போனா கரெக்டா இருக்கும், நான் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன்ற மாதிரி டான்ஸ்லாம் இந்த இடத்துல பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, மைக் இருக்கு பாத்தீங்களா, அது கீழே விழுந்துருது. இவருமே எங்க டான்ஸ் ஆடுறேன்ட்டு என்னங்க மைக்கெல்லாம் கீழே போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஜட்ஜஸ்க்கு இந்த பொண்ணை பிடிச்சிருது, இந்த ஷமான்ற பொண்ணை பிடிச்சிருது. ஜட்ஜஸ்மே இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. அது என்னன்னா, அவங்க எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனா நீங்க என்டர்டெயின்மெண்ட் பண்றேன்னு சொல்றீங்க, ஆனா பெருசா எதுவும் பண்ணல, உங்க சைட்ல இருந்து ஏதாவது பண்ணுங்கன்னும் போது, இல்ல நான் ஏதாவது பண்ணி அந்த பொண்ணை தடுக்க கூடாதுன்றதுக்காக அப்படி பண்றேன், இப்ப நான் வேணா என்னோட டேலண்ட்டை காட்டுறேன்ற மாதிரி இவருமே மஞ்சுளான்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவங்க இருக்காங்கல்ல மாயா, தனிப்பட்ட முறையில் யூடியூப் சேனல்ல மஞ்சுளா அப்படின்ற மாதிரி ஒரு பேரை யூஸ் பண்ணி காமெடிலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் பேசுறேன்ற இவருமே பேசினாரு. அதாவது இவர்கிட்ட டேலண்ட் இருக்குங்க, உண்மையாலேயே அவர் பேசும்போது நல்லா தான் பண்ணாரு. பட் என்னன்னா ரொம்ப பதட்டமாயிட்டாரு. அந்த பொண்ணு நிறைய ஸ்கோர் பண்ணிருச்சு. இவர் கூட இந்த பொண்ணு ஏதாவது துருன்னு பண்ணிக்கிட்டே இருந்தது. இவர் பேசும்போது கூட அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு நடுவில் வந்தது. அந்த பொண்ணு ரொம்ப துருன்னு இருக்கிறதுனால ஜட்ஜஸ் எல்லாருக்குமே அந்த பொண்ணை பிடிச்சிருது. அந்த பொண்ணை தாண்டி இவரால் எதுவுமே பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜில் ஜட்ஜஸ் எங்களுக்கு தேவையானதை பார்த்துட்டோம்னு நினைக்கிறோம், எங்கள் முடிவை சொல்லிடுறோன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு பண்ணதை பார்த்து இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சது. அதாவது ஜட்ஜஸ் ஒன்று தாங்க பார்க்குறாங்க, ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். சேட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, குரங்கு சேட்டை மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், கையை காலை ஆட்டி பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தான் ஜட்ஜஸ் எதிர்பார்க்குறாங்க போல. ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்களை தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையுமே எப்படின்னா நீங்கள் பேசுனது எங்களுக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை, உங்களை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம், இந்த பொண்ணை செலக்ட் பண்ணுறோன்ற மாதிரி செலக்ட் பண்ணிடுறாங்க. வெளியே பேச
பேசும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா வந்து இது எனக்கான நாள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், இன்னும் நல்லாவே பண்ணியிருப்பேன், அதை சரியா பண்ண முடியாம போயிருச்சுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிரீன் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம், நான் எப்படியும் செலக்ட் ஆயிடுவேன்ற நம்பிக்கையில வந்தேன், நான் நினைச்ச மாதிரியே செலக்ட் ஆயிட்டேன்ற மாதிரி சந்தோஷமா பேசினாங்க. ஸோ இது எனக்கு என்னமோ இந்த ஷமா பொண்ணை செலக்ட் பண்ணது கரெக்டாக தான் பட்டது. அதே சமயம் இந்த பையன்கிட்டயும் டேலண்ட் இருக்கு, அதை அவரால் வெளிக்காட்ட முடியல, கொஞ்சம் சொதப்பிட்டாரு. இதை பார்த்துருந்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்கங்க.